அப்ப நம்ப அந்த மாரியான இந்த குறிப்பா இந்த ஒரு 17 நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது அவசியம். நடுவுல இருக்கக்கூடிய ஒரு 10, 12 நாள் பெரிதா தொந்தரவு கிடையாது. உங்களுக்கு புரியிற மாரி சொன்னா, முதல் 10 நாள், கடைசி 10 நாள் கொஞ்சம் ரொம்பவே கவனமாக இருந்துக்கிடணும். சரிங்களா? சிம்மராசி நேயர்கள். அது எங்கெங்கன்னு நான் சொல்லப் போறேன். முதல்ல நன்மைகள் என்ன? எப்பவுமே எப்பவுமே அடிக்கடி சொல்றது, திருமண அமைப்புகளை பொறுத்தமட்டிலும், குழந்தை பாக்கிய அமைப்புகளை பொறுத்தமட்டிலும், கோச்சாரம் தடை செய்யாது. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் பெருவாரியான அதாவது எப்பவுமே வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு இந்த இந்த நெகட்டிவான பலன்கள் முழுமையா பொருந்தாது. அளவு குறையும். கடல் கடந்து இருக்கின்றதுனால சில கிரக அமைப்புகளினுடைய தாக்க கதிர்வீச்சுக்கள் மாறும். சரிங்களா? அதுல கொஞ்சம் அளவு குறையும். கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் இந்த மாதம் விரயச் செலவுகள் அதிகமாக நடைபெறுகின்ற மாதம். அப்போ நான் சொல்றது என்னன்னா, வருகின்ற விரயச் செலவுகளை உங்களால் பெருவாரியாக தடுக்க முடியாது. கூடுமான வரையில அத சுப செலவா மாத்திக்கிடுங்க இந்த மாசம். உங்களுடைய தகப்பனாரின் உடல் நிலையில கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படலாம். மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். உங்களுக்கோ அல்லது உங்களுடைய தகப்பனாருக்கோ. ஓவராலாவே இந்த மாதம் குடும்பத்துல கொஞ்சம் நிறைய மருத்துவ செலவுகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் சிம்மராசி நேயர்களுக்கு. அம்மாவுக்கு, இல்ல அப்பாவுக்கு, இல்ல உங்களுக்கு அப்படின்னு எதையாச்சும் ஒரு செலவுகளை இழுத்து இழுத்து குறிப்பா மருத்துவ செலவுகளை இழுத்து இழுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ அனைவரின் உடல்நல கவனத்தை மேம்படுத்த வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும். பிள்ளைகளுடைய படிப்புல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மந்தத்தன்மை, சோம்பல் தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு மிக மிக அதிகம். ஆக குழந்தைகள், குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்கள் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருப்பார்கள். அவர்களுடைய பெற்றோர்கள் அவங்கள கொஞ்சம் தட்டி கொடுத்து அழகா நகர்த்த வேண்டியது அவசியம். இல்லைன்னா படிப்புல அப்படியே மந்தத்தன்மை மந்தத்தன்மை மந்தத்தன்மைன்னு மந்தத்திலேயே கடந்துகிட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, மாத பலன்கள், தை மாதத்திற்கான பலாபலன்கள், அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏன் இதை அப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியனினுடைய உத்தராயண தட்சிணாயன அந்த திசை மாற்றம் ஏற்படுகின்ற மாதம் தான் இந்த தை மாதம். பொதுவாகவே என்ன சிக்கல்ல இருந்தாலும் நீங்கள் தை மாதம் பிறந்துருச்சுன்னா ஒரு வழி பிறந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஒரு வழக்கம். அந்த மாதிரியான நல்ல சுப நிகழ்வுகளை எல்லாம் செய்வதற்கான அற்புதமான மாதம் இந்த தை மாதம். அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இந்த தை மாதத்தை பொறுத்த மட்டிலும் முழுக்க முழுக்க சூரியன் மற்றும் செவ்வாய் இவர்களினுடைய ஆதிக்கத்தில் தான் நீங்கள் இருக்க போகிறீங்க 12 ராசி நேயர்களும். இந்த மாத பலனை பொறுத்த மட்டிலும் சூரியனும் செவ்வாயும் தான் டாமினண்ட்டாக அவங்கள ஆதிக்கம் செலுத்த இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த மாதம், இந்த தை மாதம் எங்கெல்லாம் ஏற்றங்கள், என்ன விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா தெள்ள தெளிவாக நாம் தொடர்ந்து பார்க்கலாம். சரிங்களா? சிம்மம், சிம்ம ராசி நேயர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் இந்த தை மாதம் ஒரு வெளிப்படையாக சொல்லணும்னா பெரிய ஏற்றம் மிகுந்த மாதம் அப்படின்னு சொல்லி சொல்வதற்கில்லை. நிறைய இடங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை தான் இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் மற்றும் கடைசி ஒரு 8 நாள் எந்த ஒரு செயல் செய்தாலும் கொஞ்சம் நிதானத்தன்மையோடு நகர வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு பறைசாற்றும். அப்ப நம்ம அந்த மாதிரியான இந்த குறிப்பா இந்த ஒரு 17 நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது அவசியம். நடுவுல இருக்கக்கூடிய ஒரு 10, 12 நாள் பெரிதா தொந்தரவு கிடையாது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, முதல் 10 நாள், கடைசி 10 நாள் கொஞ்சம் ரொம்பவே கவனமாக இருந்துக்கிடணும். சரிங்களா? சிம்மராசி நேயர்கள். அது எங்கெங்கன்னு நான் சொல்லப் போறேன். முதல்ல நன்மைகள் என்ன? எப்பவுமே அடிக்கடி சொல்றது, திருமண அமைப்புகளை பொறுத்த மட்டிலும், குழந்தை பாக்கிய அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் கோச்சாரம் தடை செய்யாது. அது உங்கள் சுயஜாதக தசாபுக்திகள் நன்றாக இருக்கின்ற பட்சத்தில், குறிப்பாக 2, 7ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் நடந்தால் திருமண அமைப்பும், 5, 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி அமைப்புகள் நடந்தால் குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்புகளும் உறுதியாக கிடைக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. சரிங்களா? அதேபோல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம், திருமணம் கிடைக்கும். உங்கள் கோச்சார அமைப்பின்படி வேலை வாய்ப்புகள் நன்கு கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். அப்போ வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை உண்டு. கொஞ்சம் சொந்த ஊரை விட்டு வெளியிடங்களில் வேலை தேடினீங்கன்னா இன்னுமே கூட கொஞ்சம் குயிக்காக வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம். அதே போல் அன்பு நண்பர்களே, நீண்ட நாளாக நினைத்து கொண்டிருந்த தொலைதூர பயணங்கள், சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கும்
இந்த காலகட்டம் சிறப்பு மிகுந்து காணப்படுகின்றது. வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சித்து கொண்டிருந்த நண்பர்களுக்கும் இந்த காலகட்டம் அந்த வெளிநாட்டு வாய்ப்புகள் அற்புதமாக கிட்டக்கூடிய காலகட்டம். அப்ப நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வெளிநாட்டு வாய்ப்புகள் மிக சிறப்பானதாக உண்டு. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். ஏற்கனவே சொந்த ஊரை விட்டு வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் பெருவாரியான, அதாவது எப்பவுமே வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த இந்த நெகட்டிவான பலன்கள் முழுமையாக பொருந்தாது, அளவு குறையும். கடல் கடந்து இருக்கின்றதுனால சில கிரக அமைப்புகளினுடைய தாக்க கதிர்வீச்சுக்கள் மாறும். சரிங்களா? அதில் கொஞ்சம் அளவு குறையும், கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் இந்த மாதம் விரய செலவுகள் அதிகமாக நடைபெறுகின்ற மாதம். அப்போ நான் சொல்றது என்னன்னா, வருகின்ற விரய செலவுகளை உங்களால் பெருவாரியாக தடுக்க முடியாது. கூடுமான வரையில் அதை சுப செலவா மாத்திக்கிடுங்க இந்த மாசம். உதாரணத்துக்கு, நாளுக்கு அதிபதியாக வருகின்ற செவ்வாய் 12ஆம் வீட்டை தொடர்பு கொள்றார். ஏதாவது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வாங்குறது, பொருட்கள் வாங்குறது, இல்லை ஏற்கனவே ஏதாவது வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க, அது பெண்டிங்ல இருக்குன்னா கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற, அதாவது கடனை வாங்கி நான் செய்யணும்னு சொல்லலை, கையில் பணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வச்சு செய்யணும். இல்லைன்னா அது வீண் விரயம் ஆகிட்டு இருக்கு அந்த மாதம். அப்போது அந்த மாதிரியான சுப செலவுகளாக அதை மாற்றிக்கிடலாம், இல்லை பிள்ளைகளுக்கான படிப்பு செலவுக்காக மாற்றிக்கிடலாம். சரிங்களா? அந்த மாதிரியான சுப செலவுகளாக அதை மாற்றிக்கொள்ளுங்கள். ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுடைய தகப்பனாரின் உடல்நிலையில் கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படலாம், மருத்துவ செலவுகள் ஏற்படலாம், உங்களுக்கோ அல்லது உங்களுடைய தகப்பனாருக்கோ. ஓவராலாகவே இந்த மாதம் குடும்பத்தில் கொஞ்சம் நிறைய மருத்துவ செலவுகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் சிம்மராசினியர்களுக்கு. அம்மாவுக்கு இல்லை அப்பாவுக்கு இல்லை உங்களுக்கு அப்படின்னு எதையாச்சும் ஒரு செலவுகளை இழுத்து இழுத்து, குறிப்பாக மருத்துவ செலவுகளை இழுத்து இழுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போது அனைவரின் உடல்நல கவனத்தை மேம்படுத்த வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும். அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்களோ அல்லது திடீர் சின்ன சின்னதான வேலை இழப்புகளோ ஏற்படலாம். ஆனாலும் புதிதாக வேலை கிடைத்துவிடும், கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? அந்த மாதிரியான அமைப்புகளில் வேலை வாய்ப்புகளில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம். பார்த்து இருத்தல் மிக அவசியம். சரிங்களா? அதே போல் ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்குறீங்க, இப்போ நான் சொன்ன சுப செலவுகளாக மாற்றிக்கிடுங்க. ஏதாவது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லாம் வாங்கணும்னா வாங்கிக்கிடுங்கன்னு. அப்படி ஏதாவது பொருட்கள் வாங்குறீங்கன்னா, செவ்வாய் நீசமாகி சூரிய பார்வையில் இருக்கிறதுனால அந்த பொருட்கள்லாம் கொஞ்சம் குவாலிட்டியான பொருட்களாக, இல்லை 10,000 ரூபா பொருளை 12,000 ரூபா 13,000 ரூபா கொடுத்து வாங்குறீங்களா அப்படிங்கிற அதோடைய ஒர்த் இதெல்லாம் பார்த்து செக் பண்ணி அதன் பிறகு வாங்குறது மிக நல்லது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு செலவு செய்தாலும் அதை உபயோகரமான செலவாக மாற்றணும். உபயோகமற்ற செலவாக மாற்றி வீண் பண்ணாதீங்க. அதே போல் மருத்துவ செலவுகளில் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். பிள்ளைகளினுடைய படிப்புன்னு வரும்போது கொஞ்சம் டல் அடிப்பாங்க. பிள்ளைகளுடைய படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மந்தத்தன்மை, சோம்பல் தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு மிக மிக அதிகம். ஆக குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசினியர்கள் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருப்பார்கள். அவர்களுடைய பெற்றோர்கள் அவங்களை கொஞ்சம் தட்டி கொடுத்து அழகாக நகர்த்த வேண்டியது அவசியம். இல்லைன்னா படிப்பில் அப்படியே மந்தத்திலேயே கடந்துக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அதனால் சிம்மராசினியர்களுக்கு நான் சொல்லுகின்ற அளவுக்கு பெரிதான ஏற்றத்திற்கான மாதமாக இந்த மாதம் இல்லை. எல்லா விதத்திலுமே கவனமாக இருங்கள்னு சொல்லக்கூடிய மாதமாக தான் உண்டு. அதே போல் மன வாழ்க்கையிலையும் கொஞ்சம் டக்குன்னு கருத்து வேறுபாடுகள், தேவையில்லாத கொஞ்சம் குடும்ப சிக்கல்கள் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டியது மிக அவசியமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்து இருந்துக்கிட்டீங்கன்னா ஓகே. சரிங்களா? மற்றபடி இந்த காலகட்டம் நல்ல ஏற்றத்தையும் மேன்மையையும் பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. எங்கெங்கேயா பெறுறது எல்லாத்தையும் நெகட்டிவாக சொல்லிட்டீங்கன்னா கோச்சாரம் அப்படிதான் இருக்குது. இந்த கோச்சாரத்துக்குன்னு ஒரு 10% தான் பலம் உண்டு. அதுக்கு உட்பட்டு இந்த பலன் இப்படி தான் இருக்கும். சரிங்களா? அதனால் சிம்மராசினியர்கள் எந்த ஒரு விதத்திலும், குறிப்பாக பொருளாதார ரீதியாகவும் உறவுகள் ரீதியாகவும் ஆரோக்கிய ரீதியாகவும் நிதானம். சரிங்களா? அப்போ எந்த ஒரு செயலையும் நிதானமாக செய்வது தலை சிறந்த பரிகாரம். அதனை அடுத்ததாக குலதெய்வ வழிபாடு இன்னும் கொஞ்சம் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும். நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.